ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிந்து சமவெளி நாகரிகம் ரிலேட்டடாக உள்ள 11th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லெசன்லேயே நமக்கு வந்து இருக்கும், டேர்ம் 1ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல் புக் வச்சுருந்தாலும் வந்து அதில் வந்து ஃபஸ்ட் லெசனில் தான் இருக்கும். அதே மாதிரி டேர்ம் 1ல் இருந்தாலும் அதில் வந்து ஃபஸ்ட் லெசனில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்து 9th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாம் 11th ஸ்டாண்டர்டில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோமோ அதே தான் நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கண்டென்ட்ன்றது நமக்கு வந்து ரிப்பீட் ஆக போகுது இங்கே. ஓகேங்களா? ஒரு சில பாயிண்ட்டு மட்டும் நம்ம வந்து புதுசாக எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஆஃபீஸர், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதை நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1. ஓகேங்களா? ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லெசனில் பேஜ் நம்பர் 12 இருக்குது. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 12 பார்த்திங்க அப்படின்னாக்கா 1.4 வந்து சிந்து நாகரிகம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை தான் வந்து படிக்க போகிறோமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இதில் பார்க்கலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் என்ன பார்த்தோமோ அதே தான் நமக்கு திரும்ப நம்ம இங்கே இப்போ ரிவிஷனாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னமாக இந்த சிந்து நாகரிகம் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம்னா இதுதான் இந்த சிந்து நாகரிகம். ஓகேங்களா? ஸோ சிந்து நாகரிகம் தான் வந்து அதாவது ஒரு முதற்கட்ட நகரமயமாக்கத்துக்கு ஒரு சின்னமாகவே வந்து விளங்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு வந்து பெயரிடும் முறையும் படிநிலைகளும் காலவரிசைகளும் இந்த டாப்பிக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்பட்டன. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா இப்படி இருக்குங்களா? ஸோ இந்தியாவுடைய ஓகே இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜம்மு காஷ்மீர் இருக்கும். ஸோ இந்த இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி. ஓகேங்களா? வடமேற்கு பகுதினா என்ன? இது வடக்கு, இது மேற்கு. ஸோ வடமேற்குன்னா இந்த இடம் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, வடமேற்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும், ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடம் தான் நமக்கு என்னவா இருக்குது, பாகிஸ்தானாக இருக்குது. ஸோ வடமேற்கு இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் எந்த கால அளவில் சொல்கிறாங்க, பொது ஆண்டு முன் 3000. ஓகேங்களா? பொது ஆண்டு முன் 3000 இந்த கால அளவில் தோன்றிய நாகரிகம் தான் சிந்து நாகரிகம் என்று அழைக்கப்பட்டன. இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னாக்கா ஹரப்பா. இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னாக்கா இந்த ஹரப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவுக்கு வடமேற்கு திசையிலும், இது வந்து பாகிஸ்தான் ஃபுல்லாக இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பாகிஸ்தான். அப்போது இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது முதலாக அடையாளம் காணப்பட்ட இடம் எது? ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகம் முதலாக அடையாளம் காணப்பட்ட இடம் ஹரப்பா என்பதால் இந்த நாகரிகமானது ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா என்பதால் இது ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்பட்டது. ஹரப்பா நாகரிகம் என்பது திடீரென்று ஒரே நாளில் தோன்றிவிடவில்லைன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் என்பது நடைபெற்றது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பொது ஆண்டு முன் 7000. அதாவது புதிய கற்கால பகுதியான மெஹர்கர். ஓகேங்களா? ஸோ நம்ம படிச்சிருக்கோமா? புதிய கற்கால பகுதினா எதை சொல்லுவோம்? மெஹர்கர் தான் சொல்லுவோம். ஸோ புதிய கற்கால பகுதியான மெஹர்கரின் காலத்தை போல என கணக்கிடப்படுகின்றது. ஓகேங்களா? இது வந்து சடனாக ஒரே நாள்லலாம் இந்த நாகரிகம் என்பது தோன்றவில்லை. இது இந்த பகுதியில் வந்து புதிய கற்கால கிராமங்களுடைய தொடக்கம் அப்படின்றதுக்கு நடைபெற்றிருக்கு. பொது ஆண்டு முன் 7000னே சொல்லலாம். ஸோ புதிய கற்கால பகுதியான மெஹர்கரின் காலத்தை போல இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது கணக்கிடப்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ ஹரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்களாக பின்வருமாறு பிரிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ நம்ம சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஒன்று தான், சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம். இது வந்து 3 படிநிலைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடக்க கால ஹரப்பா, அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, அடுத்தது பிற்கால ஹரப்பா. ஸோ தொடக்க கால ஹரப்பானா என்னது? 3000 எல்லாமே வந்து பொது ஆண்டு முன் தான் வரும். பொது ஆண்டு முன்
இது வந்து 3000 முதல் 2600 வரை. ஓகேங்களா? ஸோ 3000நாலும் ஓகே. நம்ம லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருப்போம்? 3300 முதல் 2600 வரை படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ பொது ஆண்டு முன் 3000 முதல் 2600 என்பது தொடக்ககால ஹரப்பா என்றும், 2600 முதல் 1900 என்பது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா என்றும், 1900 முதல் 1700 என்பது பிற்கால ஹரப்பா என்றும் அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. தொடக்ககால ஹரப்பா எந்த காலம், முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா எந்த காலம், பிற்கால ஹரப்பா என்பது எந்த காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் என்பது முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவின் காலத்தில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த தொடக்க காலம், முதிர்ச்சி அடைந்த, பிற்காலம் அப்படின்ற 3 காலகட்டத்தில் நகர பண்பாட்டின்கான கூறுகள் அப்படின்றது எந்த காலத்தில் தான் இருந்திருக்கு? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்திற்கு அப்புறமேட்டுக்கா சிந்துவெளி நாகரிகம் என்பது வீழ்ச்சியடைய தொடங்கியது. ஹரப்பாவிற்கு முதலாக வருகை தந்தவர் யார் அப்படின்னாக்கா சார்லஸ் மேசன். ஓகேங்களா? இங்கிலாந்து நாட்டவர் அப்படின்னாலும் பிரிட்டிஷார். ஓகேங்களா? இங்கிலாந்து நாட்டவர்னா யார்? ஆங்கிலேயர் தான். ஓகேங்களா? ஸோ பிரிட்டன் சொல்லுவோமா? ஸோ ஹரப்பாவிற்கு முதலாக வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். எந்த ஆண்டு? 1826. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவிற்கு முதலாக வருகை தந்தவர் யார் அப்படின்னாக்கா சார்லஸ் மேசன். எந்த ஆண்டு வருகை தந்தார்? 1826 வருகை தந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கா 1831 ஹம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் வந்து வருகை தந்திருக்கார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1826 சார்லஸ் மேசன் ஹரப்பாவுக்கு வருகை தந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கா அம்ரி அப்படின்னு என்கின்ற ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய ஒரு இடத்திற்கு 1831 காலகட்டத்தில் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் வந்து வருகை தந்திருக்காரு. அடுத்தது லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா என்பது அழிக்கப்பட்டது. லாகூரிலிருந்து முல்தான். ஸோ முல்தான் சொல்லலாம் அல்லது கராச்சி. ஓகேங்களா? ஸோ முல்தானுக்கு இன்னொரு பேர் என்ன? கராச்சி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். லாகூரிலிருந்து முல்தான் அல்லது லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. எப்போ அமைச்சாங்க? 1856 காலகட்டத்தில். 1856 காலகட்டத்தில் லாகூரிலிருந்து முல்தானுக்கு அல்லது கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறப்ப தான் இந்த ஹரப்பா அப்படின்றதே வந்து சுத்தமாக அழிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதோடைய அவேர்னஸே இல்லாமல் அது என்னமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே இருந்த கற்கள்லாம் வந்து அந்த ரயில் பாதைக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹரப்பா என்பதை இந்த ரயில் பாதை போடுவதன் மூலமாக அழிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். இந்த பகுதியிலிருந்து ஒரு முத்திரையானது இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவியலாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. அப்போது இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவியாளர் யார் அப்படின்னாக்கா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா? அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோமா, அதோடைய முதல் அளவியாளர் அல்லது முதல் இயக்குனர் கூட சொல்ல யார்? இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவருக்கு தான் வந்து கிடைத்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் 1853 1856 1875 இவர் ஹரப்பாவை பார்வையிட்டிருக்கார். ஓகேங்களா? இந்த யார்? இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எந்தெந்த காலகட்டத்தில் ஹரப்பாவிற்கு வந்து பார்வையிட்டார் அப்படின்னாக்கா 1853 1856 1875. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தது யார் அப்படின்னாக்கா சர் ஜான் மார்ஷல் தான். ஓகேங்களா? நான் ரிவிஷன் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன். 1853 56 75 ஹரப்பாவை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து பார்வையிட்டாலுமே கூட அந்த நாகரிகத்தை அதோடைய தன்மையை வந்து உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்துவதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னாக்கா சர் ஜான் மார்ஷல். யார்? சர் ஜான் மார்ஷல் அவர்கள். இவர் இந்திய தொழில் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு என்பது இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையினை சொல்லலாம். இவரது முயற்சியின் மூலமாக தான் ஹரப்பாவில் ஆய்வுகள் என்பது தொடங்கப்பட்டன. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன படித்தோம் நம்ம? ஹரப்பாவுக்கு ஃபஸ்ட்டு யார் வருகை தந்தார்? சார்லஸ் மேசன். எந்த ஆண்டு? 1826. அவருக்கு அப்புறமேட்டுக்கா யார் வந்தா? அலெக்சாண்டர் பர்ன்ஸ். எந்த ஆண்டு? 1831. எங்கே வந்தார்? அம்ரி. ஓகேங்களா? ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய அம்ரி என்ற இடத்திற்கு வந்திருக்காரு. ஓகே. அடுத்தது 1853 1856 1875 இந்த காலகட்டத்தில் ஹரப்பாவை பார்வையிட்டவர் யார்? முதல் அளவியாளர் அல்லது முதல் இயக்குநராக இருந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவியாளராக இருந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பார்வையிட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக
இந்த ஹரப்பா நாகரிகத்துக்கு ஓகேங்களா அதோடைய தன்மையை வந்து உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்துவதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னாக்கா சர் ஜான் மார்ஷல்னே சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம 4 பேர் பற்றி படிக்கிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து யார்? சார்லஸ் மேஷன் 1826 முதலாக அவர் தான் வந்து வருகை தந்திருப்பார். அவரை தொடர்ந்து 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸு அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வருகை தந்திருப்பார். அப்புறம் 1853, 56, 75 இந்த 3 காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பாவிற்கு வந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த சர் ஜான் மார்ஷல் ஓகேங்களா இவர் தான் வந்து அங்கு அந்த நாகரிகத்தோடைய தன்மையை உணர்ந்து ஆய்வு நடத்துவதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னாக்கா சர் ஜான் மார்ஷல் அவர்கள். அடுத்தது லாகூரிலிருந்து கராச்சி அல்லது லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை எந்த ஆண்டு? 1856. அந்த ரயில் பாதை அமைக்கும் பொழுது என்னாச்சு? ஹரப்பா அப்படின்றதே வந்து முழுமையாக அழிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சர் ஜான் மார்ஷல் அவருடைய முயற்சியின் மூலமாக தான் ஹரப்பாவில் ஆய்வுகள் அப்படின்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிற்காலத்தில் 1940களில் R.E.M. வீலர் அப்படின்றவர் ஹரப்பாவில் அகழாய்வுகள் வந்து நடத்தியிருக்காரு ஓகேங்களா. ஸோ 1940 வந்து யார் ஆய்வு நடத்தியிருக்கான்? R.E.M. வீலர் அப்படின்றவர் இது அகழ்வாய்வு நடத்தியிருக்காரு. இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிக பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன. ஸோ இந்திய பிரிவினை அப்படின்னா என்ன? எந்த ஆண்டு? 1947ங்களா? 1947 ஆகஸ்ட் 14 என்பது பாகிஸ்தானுக்கு சுதந்திரமாகவும் ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1946 காலகட்டத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டத்திலேயே என்னாச்சு அப்படின்னாக்கா ஏன்னா வந்து முன்னாடி இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானோட கோரிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தான் அப்படின்றது தனியாகவும் இந்தியா என்பது தனி நாடாகவும் வந்து பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வாறு பிரிவினை ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த ஹரப்பா நாகரிகம் என்பது பெரும்பாலான இடங்கள் எங்கே போய் விட்டுது? பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன ஓகேங்களா. ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு. அப்புறம் இந்த பிரிவினைக்கு அப்புறமேட்டுக்கா பெரும்பாலான ஹரப்பா நாகரிகம் என்பது எந்த இடத்துக்கு உரியதாகிவிட்டன? பாகிஸ்தான் நாட்டிற்கு உரியதாகிவிட்டன. எனவே ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள ஹரப்பா நாகரிக பகுதிகளை கண்டறிய ஆவல் கொண்டனர். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய காளிபங்கன், லோத்தல், ராகிஹர்கி, டோலாவீரா ஆகியவை இத்தகைய முயற்சியினால் அகழ்வாய்விற்கு உட்படுத்தப்பட்டன ஓகேங்களா. ஸோ காளிபங்கன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ராஜஸ்தான். லோத்தல், ராகிஹர்கி, டோலாவீரா இதில் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த பாகிஸ்தானை ஒட்டிய மாநிலங்களான குஜராத் இங்கே இருக்கும், ராஜஸ்தான் இங்கே இருக்கும், ஹரியானா இங்கே இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே நமக்கு அப்படியே இது ஒட்டின பகுதிகள் தான். அதாவது பாகிஸ்தானை ஒட்டிய மாநிலங்களில் தான் வந்து இந்த ஹரப்பாவுடைய நாகரிகங்கள் அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்பது பரவி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆய்வாளர்கள் இந்த இந்தியாவில் உள்ள ஹரப்பா நாகரிக பகுதிகளை ஆய்வு செய்வதற்கு மிகவும் வந்து ஆர்வம் கொண்டதாகவே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த பகுதிகள்லாம் அடங்கும்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1950களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழ்வாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்புகளையும் புரிந்து கொள்ள உதவின. சரி ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். புவியியல் அமைவிடவும் குடியிருப்புகளும் எப்படி வந்து சிந்துவெளி நாகரிகத்துடைய அமைப்பும் அதோடைய குடியிருப்பு எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. பார்த்தோமா? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அல்லது 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அல்லது 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் ஓகேங்களா. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது இந்த இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் ஆல்மோஸ்ட் வந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அல்லது 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவில் பரவி இருந்தன சொல்லலாம். அடுத்தது மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சர்க்கா ஜென்டர் குடியிருப்புகள். இதெல்லாம் நம்ம 9th உங்களுக்கு நான் மேப்போடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஞாபகம் வருதுங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து என்னது வடக்கு, இது தெற்கு. அடுத்தது மேப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுதான் டைரக்ஷனே, கிழக்கு மேற்கு அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மேற்கில் பார்த்தீங்கன்னாக்கா என்னது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சர்க்கா ஜென்டர் குடியிருப்புகள். அடுத்து வடக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தானில் உள்ள
ஷார்டுகை. அடுத்தது கிழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலம்கீர்பூர். ஓகேங்களா. ஸோ கிழக்கு தெற்குலாம் நமக்கு இந்தியாவில் வந்துடும். வடக்கு என்பது ஆப்கானிஸ்தானில் போயிடும். மேற்கு என்பது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சர்காஜென்பூர். ஓகேங்களா. சர்காஜென்டர் அப்படின்ற குடியிருப்புகள் வந்துடும். ஸோ மேற்கே வந்து சர்காஜென்டர், இது வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ளது. வடக்கே ஷார்டுகை, இது ஆப்கானிஸ்தானில் உள்ளது. அடுத்து கிழக்கே பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலம்கீர்பூர். அடுத்தது தெற்கில் பார்த்தீங்கன்னாக்கா தைமதாபாத், இது எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் உள்ளது. ஓகேங்களா. ஸோ தெற்கே தைமாபாத், மகாராஷ்டிரா. இதெல்லாம் நம்ம இந்நேரம் நீங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணியிருக்கணும். மேப்பை வச்சுக்கிட்டிங்கனாலே, அதாவது அந்த மேப் அந்த அந்த எந்தெந்த ஏரியா எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த இடம்ன்றது ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா. ஏன்னா சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன சொல்லலாம். ஓகேங்களா. இதனுடைய மையப்பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் உள்ளன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த சிந்துவெளி நாகரிகத்துடைய மையப்பகுதிகள் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியா அப்படின்னாக்கா, இது வந்து இங்கே பாகிஸ்தான் இருக்கும், இது நம்ம இந்தியா இருக்குமா. ஸோ இதோடைய மையப்பகுதி என்பது பாகிஸ்தானிலும், ஏன்னா இங்கே ஆப்கானிஸ்தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இங்கே வந்து ஈரான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது வந்து இந்தியா அங்கே இருக்குன்னாக்கா, ஸோ இதோடைய மையப்பகுதிகள் எங்கே இருக்குது? பாகிஸ்தானிலும். அடுத்தது குஜராத் இது, ராஜஸ்தான் இது, ஹரியானா இது. ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தான், இந்தியாவில் உள்ள குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் வந்து உள்ளன அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு தானே. ஏன்னா இதுதான் சென்டராக இருக்குது. சிந்துவெளி நாகரிக சென்டராகவே இதுதான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து வடக்கே ஷார்டுகை, மேற்கே வந்து சர்காஜென்டர் அப்படின்ற ஒரு குடியிருப்பு. தெற்கே பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் உள்ள தைமதாபாத், ஏன்னா மகாராஷ்டிரான்றது இங்கே இருக்கும். அடுத்து கிழக்கே பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி இந்தியா அப்படி வருதுனாக்கா யூபி அப்படின்றது இங்கே இருக்கும். இங்கே உள்ள வந்து ஆலம்கீர்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு சென்டராக என்னதான் இருக்குது? பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற பகுதிகளில் வந்து அதோடைய மையமாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். எது? சிந்துவெளி நாகரிகத்துடைய மையப்பகுதிகள். அடுத்தது பாருங்கள், இப்போ தொடக்க காலம். இப்போ நம்ம வந்து புவியியலுடைய அமைப்பும் குடியிருப்புகளும் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது ஆரம்பத்தில் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும், அதாவது மெஹர்கர்னா என்னன்னு சொல்லுவோம்? புதிய கற்கால பகுதின்னு சொல்லலாமா. ஸோ சிந்து பகுதியும் ஒன்றுனே சொல்லலாம். சிந்து பகுதியின் புதிய கற்கால பண்பாடுகளுக்கும் பிற்காலத்து நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா என தெரியவில்லை. ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க கால நிலையில் அந்த பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்றன. முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டத்தில் நகர மையங்கள் தோன்றின. ஸோ தொடக்க கால நிலையில், அதாவது 3000 2000 வரைக்கும், நம்ம 2600 வரைக்கும் என்ன சொல்லுவோம்? தொடக்க கால ஹரப்பான்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குங்களாம்? அப்படியே கிராமம், ஊர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா முதிர்ந்த ஹரப்பா காலம் என்ன? 2600 1900 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் தான் என்னவா இருக்குது? நகரங்களாக உருவாயிருக்கு. ஸோ நகர மையங்கள் தோன்றின அப்படின்றது இந்த முதிர்ந்த ஹரப்பா காலகட்டத்தில் தான். சரிங்களா. ஓகே. அடுத்தது திட்டமிடப்பட்ட நகரங்கள். இப்போது ஹரப்பா அல்லது சிந்துவெளி நாகரிகம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கிய நகரங்கள் பார்க்கலாம். ஸோ இது நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்தோம்? பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாபில் உள்ள ஹரப்பா. ஓகேங்களா. பஞ்சாப்னா இந்தியாவில் தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ பாகிஸ்தான்லேயும் வந்து பஞ்சாப் அப்படின்றது அதாவது பஞ்சாப்ன்றது 2ஆக பிரிஞ்சிருச்சு. அதில் ஒரு பகுதி நம்ம இந்தியாவிலும் ஒரு பகுதி பாகிஸ்தானில் இருக்குது. அந்த ஒரு பகுதியில் தான் என்ன இருக்குது? ஹரப்பா இருக்குது. அடுத்தது மொஹஞ்சதாரோ. ஸோ சிந்து, பாகிஸ்தானில் சிந்து நதி ஓடுற இடத்துல தான் என்ன இருக்குது? மொஹஞ்சதாரோ இருக்குது. அடுத்தது இந்தியாவில் டோலாவீரா. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள டோலாவீரா. அடுத்தது நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கன். அடுத்தது குஜராத்தில் உள்ள லோத்தல், ராஜஸ்தானில் உள்ள பனாவலி, ஹரியானாவில் உள்ள ராக்கிஹார்கி, குஜராத்தில் உள்ள சர்கோட்டா. இது எல்லாமே நமக்கு ஹரப்பா கால முக்கிய நகரங்கள் ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர், நான் இது 9th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இதை நமக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. பஞ்சாப் ஹரப்பா, சிந்து மொஹஞ்சதாரோ, குஜராத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்? டோலாவீரா, அடுத்தது லோத்தல், அடுத்தது சர்கோட்டடா. ஓகேங்களா. ஸோ குஜராத்தில் உள்ள டோலாவீரா, லோத்தல், சர்கோட்டடா இதெல்லாம் நமக்கு குஜராத்தில் இருக்குது. ராஜஸ்தானில் என்னென்ன இருக்குது? காளிபங்கன். ராஜஸ்தானில் என்ன இருக்குது? காளிபங்கன், பனாவலி. ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கன், பனாவலி. அடுத்தது
ஹரியானாவில் உள்ள ராக்கிஹர்கி. ஓகேங்களா, ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கிஹர்கி. இதெல்லாமே நமக்கு ஹரப்பான் கால முக்கிய நகரங்கள் ஆகும். அடுத்தது அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பான் நகரங்களின் குறிப்பிடத்தக்க கூறுகளாகும். தகுந்த குடிமை அதிகாரிகளின் கீழ் இத்தகைய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க கட்டுமானத்துக்கு சுட்ட செங்கற்கள், சுடாத செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. நகரங்கள் சட்டக வடிவமைப்பு கொண்டிருந்தன. கழிவுநீர் வடிகால்கள் திட்டவட்டமான ஒரு ஒழுங்குடன் கட்டப்பட்டன. வீடுகள் சேற்று மண்ணால் ஆன செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. இதை நோட் பண்ணிக்கோங்க. வீடுகள் சேற்று மண்ணால் ஆன செங்கற்களால் கட்டப்பட்டன. ஓகேங்களா, எதனால் கட்டப்பட்டன? சேற்று மண்ணால் ஆன செங்கற்களால் வீடுகள் கட்டப்பட்டன. கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஓகேங்களா, கழிவுநீர் வடிகால்கள் எதனால் கட்டப்பட்டன? சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன சொல்லலாம். வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களையும் கொண்டிருந்தன. ஓகேங்களா, ஸோ ஓரடுக்கு ஈரடுக்கு அந்த மாதிரி தளங்கள் கொண்டதாகவும் வீடுகள் இருந்தன சொல்லலாம். அப்போ வீடுகள் சேற்று மண்ணால் ஆன செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாகும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேற்கு கிழக்கு. ஓகேங்களா, ஸோ மேற்கு அதாவது இப்படி இருக்குமா, மேற்கே கொஞ்சம் உயர்ந்தும் கிழக்கே கொஞ்சம் தாழ்ந்தும் இருக்கும். ஸோ கிழக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் வசித்த ஒரு இடமாக இருந்துச்சு. மேற்கை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருந்துச்சு, ஒரு உயர்ந்த ஒரு மேடையாக இருந்துச்சு. இங்கே தான் நமக்கு மொகஞ்சதாரோ. ஓகேங்களா, மேற்கே இருக்கிறது என்னது, மொகஞ்சதாரோ. அதுதான் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரமாக இருந்துச்சு. இது கோட்டை பகுதியாகவும் ஒரு தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. ஓகேங்களா, எப்படின்னா ஒரு கோட்டையாகவும் இருந்துச்சு, தாழ்வான ஒரு பகுதியாகவும் இருந்துச்சு. அப்புறம் வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியல் அறையும் சரியான கழிவுநீர் வடிகால்களும் இருந்தன. ஓகேங்களா, வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியல் அறையும். அப்போ குளியல் அறை எதனால் கட்டியிருக்காங்க, சுட்ட செங்கற்கள். அப்போ அந்த கழிவுநீர் வடிகால்கள், குளியல் அறை இது எல்லாமே நமக்கு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. அடுத்தது சரியான கழிவுநீர் வடிகால்களும் இருந்துச்சு. ஓகே, மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டுள்ளன. ஓகேங்களா, ஸோ படிக்கட்டுகள் இருக்கிறத வச்சு ஓகே இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்திருக்கு, செகண்ட் ஃப்ளோர் இருந்திருக்குன்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வீடுகளில் பல அறைகள் இருந்துச்சு. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றமும் அமைந்திருந்தது சொல்லலாம். அடுத்தது நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இருப்பிடத்துக்கான அமைப்புகளுடன் காணப்படுகின்றது. இதை பொதுமக்களோ மக்களில் குறிப்பிட்ட சிலரோ பயன்படுத்தியிருக்கலாம். மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடமானது சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்பட்டது. ஓகேங்களா, ஸோ ஒரு சேமிப்பு கிடங்குன்றது எங்கே இருந்துச்சு, மொகஞ்சதாரோவில் தான் இருந்துச்சு. அடுத்தது பெருங்குளம், த கிரேட் பாத். ஓகேங்களா, இது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாகும். குளத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. அதாவது இங்கே பாருங்கள், 1 2 3 4. ஸோ 4 பக்கமும் பாதைகள் இருந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க, நடைபாதை அதாவது குளத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள நடைபாதை. ஓகேங்களா, ஸோ 4 பக்கத்திலும் நடைபாதை இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி படிக்கட்டு என்பது எப்படி, வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் படிக்கட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா, இங்கே படிக்கட்டு இருக்குனாக்கா படிக்கட்டு கிடையாது. ஸோ வடக்கிலும் தெற்கிலும் படிக்கட்டுகள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நடைபாதையின் அருகே பல அறைகளும் உண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த நடைபாதையின் அருகே இது இருக்குங்களா, நிறைய அறைகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாக அடையாளம் காணப்படுகின்றன. அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருந்தன. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தானிய கிடங்குகளுடைய சுவர்கள் எதனால் பூசப்பட்டுள்ளன, ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால். ஓகேங்களா, ஸோ தானிய கிடங்கு என்பது எதனால் பூசப்பட்டது, ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் பூசப்பட்டது. நம்ம படித்தோமா, அந்த குளத்துடைய அடிப்பகுதியானது இயற்கை தார் அதாவது இயற்கை தாரோடு பூசப்பட்டதுன்னு பார்த்தோம். ஸோ குளம்னா இயற்கை தார், தானிய கிடங்குனா ஜிப்சம் நிறைந்த சுண்ணச்சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன. அடுத்தது, அந்த கட்டுமானத்தில் கழிவுநீர் வடிகால் வசதி இருந்துள்ளது.
பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சடங்குகளுடன் தொடர்புடைய ஒரு நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் பொறுத்த வரைக்கும் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை என்பது முக்கிய ஆதாரமாக விளங்கியது. ஓகேங்களா? அவங்க நிலையாக வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது எது அப்படின்னாக்கா வேளாண்மை தான். ஆனால் நம்ம வந்து எங்கேயுமே இதுதான் அவங்களுடைய முதன்மையான தொழில் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அவங்களுடைய முதன்மையான தொழில் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. முக்கிய ஆதாரமாக விளங்கியது அப்படின்னாக்கா வேளாண்மை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கே வந்து கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டைக்கடலை, எள் அப்படின்ற மாதிரி வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை பயிரிட்டிருக்காங்க. வேளாண்மையில் கிடைத்த உபரி வருவாய் முக்கியமான பல செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக விளங்கியது. ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறை பின்பற்றினார்கள். ஓகேங்களா? அவங்க இரட்டை பயிரிடல் முறைன்றதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு டவுட் வரலாம். என்ன அப்படின்னாக்கா, சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியாது. கரெக்டுங்களா? சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியாது இல்லை மேம். ஆனால் வந்து கலப்பை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ கலப்பை என்பது இரும்பால் செய்யப்பட்டிருக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ கலப்பை அப்படின்றது இரும்பால் தான் செய்யப்பட்டிருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கலப்பை பொறுத்த வரைக்கும் இரும்பாலையும் இருக்குது, மரத்தாலையும் வந்து செய்து பயன்படுத்தப்பட்ட கலப்பைகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு கலப்பைன்னு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரத்தால் ஆன கலப்பைகளும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அப்போ அந்த கலப்பைன்றது எதனால் செய்யப்பட்டுள்ளது? ஒரு மரத்தால் செய்யப்பட்ட கலப்பை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, உழுத நிலங்களை காலிபங்கில் காண முடிகின்றது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. உழுத நிலங்களை எங்கு காணப்படுகின்றது அப்படின்னாக்கா காளிபங்கன். ஓகேங்களா? காளிபங்கன் எங்கே இருக்குது? ராஜஸ்தான். அடுத்தது, அவர்கள் பாசனத்திற்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அந்த வயல்களுக்கு பாசனத்திற்காக எதை பயன்படுத்தியிருக்காங்க? கால்வாய்கள், கிணறுகளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்குது பாருங்கள். தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். ஓகே, அது ஒன்றும் கண்டென்ட் இல்லை நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விலங்குகளை பழக்கப்படுத்துதல். ஹரப்பாவில் மேய்ச்சலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலாகவே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு முக்கிய தொழிலாக வந்து மேய்ச்சலும் இருந்திருக்கு, முக்கிய ஆதாரமாக வேளாண்மையும் இருந்திருக்குன்னே சொல்லலாம். செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை வளர்த்துருக்காங்க. எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்த அறிவும் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஆனால் ஹரப்பா பண்பாட்டில் என்ன இல்லை? குதிரை இல்லை. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு. ஓகேங்களா? ஸோ நம்ம 9th புக்கில் வந்து ஜெபு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 11th செபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. பெரிய உடலமைப்பை கொண்ட இந்த வகை மாடுகள் அவர்களின் பல முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஹரப்பா மக்களின் உணவில் மீன், பறவை இறைச்சி ஆகியவையும் இருந்துள்ளன சொல்கிறாங்க. காட்டு பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகளும் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைத்துள்ளன. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து குதிரை மட்டும்தான் வந்து அவங்களுடைய பண்பாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், கைவினை தயாரிப்பு. ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு என்பது ஒரு முக்கியமான பகுதியாகும். ஓகேங்களா? மணிகள் மற்றும் அணிகலன்கள் செய்தல், சங்காலான வளையல் செய்தல், உலோக வேலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்தன. அடுத்து கார்னிலியன். கார்னிலியன்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம, சிவப்பு மணிக்கல் அல்லது செம்மணிக்கல். அடுத்தது ஜாஸ்பர், கிறிஸ்டல்னா படிக்கல், ஸ்டீடைட் என்ற நுரைக்கல் ஆகியவற்றிலும், செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்களிலும், சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்திருக்காங்க. ஸோ அணிகலன்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா, கார்னிலியன் என்கின்ற சிவப்பு மணிக்கல் அல்லது செம்மணிக்கல். அடுத்தது ஜாஸ்பர் இது புதுசாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிறிஸ்டல் என்ற படிகக்கல், ஸ்டீடைட் என்ற நுரைக்கல் ஆகியவற்றிலும், அடுத்து செம்பு, வெண்கலம், தங்கம் போன்ற உலோகங்களாலும், சங்கு, பீங்கான், சுடுமண். ஓகேங்களா? ஸோ பீங்கான்களை வச்சு கூட வந்து அணிகலன் பண்ணியிருக்காங்க. சங்கு, பீங்கான், சுடுமண் வச்சியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அணிகலன்களை செய்துள்ளனர். இந்த அணிகலன்கள் எண்ணற்ற வடிவமைப்பிலும் வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டன. இவை எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன.
இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசபடோமியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வு மூலம் தெரிய வருகின்றது. ஓகே, ஹரப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினைப் பொருட்கள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாக உள்ளன. அத்தகைய பொருள்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும் கீழே உள்ள அட்டவணையில்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ சங்கு அப்படின்றது நாகேஸ்வர், பாலகோட். அதாவது என்ன சொல்கிறாங்க, உற்பத்தி மையங்கள். சங்கு எங்கே உற்பத்தி பண்ணியிருக்காங்க, நாகேஸ்வர், பாலகோட். வைடூரியம் ஷார்டுகை. கார்னிலியன் என்கின்ற சிவப்பு மணிகள் அல்லது செம்மணிகள் என்பது லோத்தல். ஸ்டீடைட் நுரைக்கல் என்பது தெற்கு ராஜஸ்தான். செம்பு என்பது ராஜஸ்தான், ஓமன். ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸை அப்படியே படிச்சுக்கோங்க. இதை அப்படியே நமக்கு என்ன பண்ணுவாங்க, பொருத்துகளை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஆஃபீஸர். சங்கு எங்கே, நாகேஸ்வர், பாலகோட். ஓகேங்களா. அடுத்தது வைடூரியம் ஷார்டுகை. கார்னிலியன் என்கின்ற சிவப்பு மணிகள் செம்மணிகள் என்பது லோத்தல். அடுத்தது ஸ்டீடைட் என்ற நுரைக்கல் என்பது தெற்கு ராஜஸ்தான். செம்பு என்பது ராஜஸ்தான், ஓமன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட் போட்டு கூட படிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சங்கு என்பது நாகத்துக்கு பால் ஊற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ சங்கில் பாலை ஊற்றி நாகத்துக்கு வைக்கிறாங்க. அடுத்தது வைடூரியம். ஓகேங்களா. ஓகேங்களா, வைகை. ஓகேங்களா, வைகை அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கார்னிலியன், லோத்தல். ஸோ காரை தள்ளுறாங்க. ஓகேங்களா, காரை தள்ளு. அடுத்து ஸ்ட்ரீடைட் என்கின்ற நுரைக்கல் அப்படின்றது தெற்கு ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸ்ட்ரீட் வந்து எங்கே இருக்குது, தெற்கு பகுதியில் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செம்புனால என்னது, ராஜா வந்து எப்பவுமே கையில் செம்போடு தான் சுற்றுவார். ஓகேங்களா. அடுத்து ஓமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மட்பாண்டங்கள். ஸோ மட்பாண்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அவை நன்கு சுட்டப்பட்ட மட்பாண்டங்களாக இருந்திருக்கு. ஓகேங்களா. அதாவது சுடப்பட்ட ஒரு மட்பாண்டங்களாக இருந்திருக்கு. அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன. ஓகேங்களா. ஸோ ரெட் கலரில் இருக்கும். அந்த பானியோட கலர் ரெட் கலரு. பெயிண்டிங் பார்த்தினாக்கா பிளாக் கலரு. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கேற்ற தாங்கி. ஓகேங்களா. ஸோ அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கான தாங்கி இது இருக்குங்களா, தாங்கி. அடுத்தது நீரை சேர்த்து வைக்கும் கலன். ஓகேங்களா. ஸோ நீரை சேர்த்து வைப்பதற்கு கலன்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்துவதற்கேற்ப குறுகிய பிடியுடன் உள்ள கோப்பை, நுனி சிறுத்தம் தாங்கும் பகுதி, நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள், இந்த மாதிரி பல வகைகளில் வந்து மட்பாண்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களில் இலைகள், மீனோட செதில்கள், ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள், அதாவது மீனோட செதில் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள், இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தைச் சேர்ந்த மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் அடுத்தது நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவுமே வந்து இருந்ததுன்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும். ஹரப்பா நாகரிகம் பொறுத்த வரைக்கும் ஒரு வெண்கல நாகரிகமாகும். ஏன் வெண்கல நாகரிகம் சொல்கிறோம், அங்கே வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்கள் நிறைய பயன்படுத்தியிருக்கிறதுனால வெண்கல கால நாகரிகம் சொல்லலாம். அந்த மக்கள் செம்பு, வெண்கலம் கருவிகள் வந்து செய்ய அறிந்தவர்களாக இருந்திருக்காங்க. அடுத்து வெண்கல கருவிகளை தயாரித்தாலும் வேளாண்மைக்கு, கைவினைப் பொருட்கள் உற்பத்திக்கு பல வகைப்பட்ட கருவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. ஒரு வகை படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளும் செம்பு பொருட்களும் எலும்பு மற்றும் தந்தத்தினால் ஆன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் பிடிப்பதற்கான தூண்டில், அடுத்தது சவர கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சன கோல்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன. அடுத்து ரோரி செட் எனப்படும் படிகளில் செய்யப்பட்ட கத்தி. ரோரி செட் ஞாபகம் வருதுங்களா. ஸோ ரோரி செட் அப்படின்றது ரோரி அப்படின்ற ஹரப்பா பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு செட் என்ற மூலப்பொருளை கொண்டதுன்னு பார்த்தோம். அந்த படிகளில் செய்யப்பட்ட கத்திகள். ஓகேங்களா. இது வந்து ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல், முனைக்கோடரி ஆகியவை அவர்களின் ஆயுதங்களாக இருந்தன. ஹரப்பா மக்கள் இரும்பின் பயன்பற்றி அறிந்திருக்கவில்லை. ஸோ இரும்பு, குதிரை என்பது அவங்க பயன்பாட்டிலே கிடையாது. அடுத்து ரோரி செட்னா என்னது, இந்த படிவப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற பகுதியில் காணப்படுகின்றன. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தானில் ரோரி என்ற பகுதி. ஓகேங்களா. பாகிஸ்தானில் ஹரப்பாவில் ரோரி என்ற பகுதியில் செட் என்ற மூலப்பொருளை கொண்டு உருவாக்கப்பட்ட கத்திகளும் பிற கருவிகளும் அப்படின்றது அவங்களால் பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், துணிகளும் அணிகலன்களும். ஹரப்பா மக்கள் துணியால் ஆன ஆடைகளை அணிந்தார்கள். கல்லாலும் உலோகங்களும் ஆன அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா.
கல்லாலும் உலோகங்களாலும் ஆன அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு பருத்தி, பட்டு ஆகியவை குறித்த அறிவு இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பருத்தின்னு தெரியும், பட்டும் தெரியும். ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளதை காண்கிறோம். ஞாபகம் வருதுங்களா? அந்த மதகுரு எப்படி இருக்காரு? துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு மேலாடையை அணிந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்தது மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை. ஓகேங்களா. அதோடைய முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் காணப்படுகின்றன. ஓகேங்களா. அந்த பெண் சிலையோடைய முழங்கையோட மேல் பகுதி வரைக்குமே நமக்கு என்ன இருக்கும்? வளையல்கள் அப்படின்றது இருக்கும். ஹரப்பா மக்கள் கார்னிலியன், அதாவது சிவப்பு மணிகள், செம்மணிகள், செம்பு, தங்கம் ஆகியவற்றாலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை உருவாக்கினர். ஓகேங்களா. ஸோ தங்கம் அப்படின்றது இருந்திருக்கு, செம்பாலான அணிகலன், அடுத்து கார்னிலியனான அணிகலன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவற்றில் சில பொறிக்கப்பட்ட வடிவங்களை கொண்டுள்ளன. இவை மெசபுடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே எங்கே வணிகம் நடந்திருக்குனாக்கா மெசபுடோமியா கூட தான் நடந்திருக்கு. அடுத்தது ஒப்பனை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்காலான வளையல்கள் ஆகியவையும் பயன்பாட்டில் இருந்தன. அவர்கள் உருவாக்கிய அணிகலன்கள் வணிக நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விற்கவோ பண்டமாற்றம் செய்யவோ பயன்படுத்தப்பட்டன. ஓகே ஆஃபீஸர், நெக்ஸ்ட் பாருங்கள். வணிகமும் பரிவர்த்தனையும். ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பா மக்களுக்கு மெசபுடோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது. ஓகேங்களா. ஸோ மெசபுடோமியா வணிகம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அதை மீன் ஹரப்பா, மெசபுடோமியா. ஓகேங்களா. அவர்கள் இந்தியாவில் பிற பண்பாடுகளைச் சேர்ந்த மக்களுடனும் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பது அறிய வருகின்றது. சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகளும் பொருள்களும் கிடைத்துள்ளன. எங்கெங்க? சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் இதெல்லாமே நாம் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான். ஸோ ஆகிய இடங்களில் ஹரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகள் என்பதும் பொருட்களும் கிடைத்துள்ளன சொல்லலாம். கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் என்பது மெசபுடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா. ஸோ ஹரப்பாவிற்கும் மெசபுடோமியாவுக்கும் இடையான வணிக தொடர்பு பற்றி குறிப்பிடும்போது எது அப்படின்னாக்கா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் உள்ள மெலுகா அப்படின்ற சொல் எதை சொல்லிக்கின்றது? சிந்து பகுதியை குறிக்கின்றது. ஓகேங்களா. ஸோ என்னோட வீடியோவை இது 3வது வீடியோ. இந்த 3வது வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஷோராக உங்களுக்கு இந்நேரத்துக்கு டேட்டா நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிறது நீங்கள் ஒன் டைம் பார்த்து காதால் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஷோராக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா. ஸோ முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, லிசன் பண்ணுங்கள். ஸோ மெலுகா என்ற சொல்லானது எதை குறிக்கின்றது? சிந்து பகுதியை குறிக்கின்றது. அடுத்தது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடியானது ஓமனில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. ஸோ ஜாடின்றது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஓமன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கருக்கள், தாயக்கட்டைகள், மணிகள் இதெல்லாமே நமக்கு மெசபுடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாடி ஓமனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து முத்திரைகள், எடைக்கருக்கள், தாயக்கட்டைகள், மணிகள் இதெல்லாமே எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? மெசபுடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம் போன்ற பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் ஹரப்பாவிலிருந்து மெசபுடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன சொல்லலாம். ஹரப்பா மக்கள் இந்தியாவின் வேறு பகுதிகளுடனும் தொடர்பு கொண்டு மூலப்பொருட்களை பெற்று அவற்றை மேலும் சில செய்முறைகளுக்கு உட்படுத்தி உற்பத்தியில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து எடைக்கற்களும் அளவீடுகளும். ஹரப்பாவில் சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதனால் முறையான அளவீடுகளுக்கான தேவை இருந்தது. ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிகங்களான கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த எடைக்கற்கள் எப்படி இருக்கும்? கனசதுர வடிவத்தில் இருக்கும். எடைக்கற்கள் என்பது எந்த முறை இருந்தது? இரும முறையை உணர்த்துகின்றன. ஓகேங்களா. அதாவது பைனரி முறையில் இருக்கும். எடையோட விகிதமானது 2 மடங்காகும்படி பின்பற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ 1, 2, 4, 8, 16, 32 மாதிரி 2 மடங்கும்படி இருந்திருக்கு. ஸோ இரும முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு என்பது இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. ஓகேங்களா. ஸோ சிறிய எடை என்பது எவ்வளோ அப்படின்னாக்கா, அதாவது ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட ரொம்ப சின்ன அளவீடு சிறிய எடை அளவீடு என்பது தற்போது நாம் பயன்படுத்துகிற அளவுக்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னாக்கா 13.63 கிராம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 13.63 கிராம் நோட் பண்ணிக்கோங்க. 13.63 கிராம் அப்படின்றது தற்போதைய அளவீட்டில் கொள்ளத்தக்கதாக உள்ளது. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில்
1 இன்ச் என்பது 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் விகிதத்தில் அளவுகோலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எடை அளவீடுனாக்கா சிறிய அளவீடு என்ன 13.63 கிராமு. அதே மாதிரி அளவுகோல் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய அளவு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 1.75 சென்டிமீட்டர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அப்படின்றது 1.75 சென்டிமீட்டர் ஆகும். எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் படிகக்கல்லில் செய்யப்பட்டிருந்தன. அவர்கள் இரும எண் முறையை பின்பற்றினார்கள். இந்த முறையானது அணிகலன்களையும் உலோகங்களையும் எடை போட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ரா இதை நோட் பண்ணிக்கோங்க. 13.63 கிராமு. 1 இன்ச் என்பது 1.75 சென்டிமீட்டராக இருந்துச்சு. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். முத்திரைகளும் எழுத்து முறையும். ஓகேங்களா. ஸோ முத்திரை எழுத்து முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுதான் வந்து சிந்துவெளி முத்திரை. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றினால் ஆன முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதியில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டுள்ளன? ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் இதனால் செய்யப்பட்டுள்ளது. ஹரப்பா எழுத்து முறையை இன்று வரைக்கும் நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஓகேங்களா. இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து அதை வந்து முழுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னே சொல்லலாம். ஸோ 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. நோட் பண்ணிக்கோங்க. 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருந்தோமா எவ்வளோக்கு மேற்பட்டது? 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் அப்படின்றது 26 குறியீடுகளை கொண்டது. ஓகேங்களா. ஸோ மிக நீளமான கருதப்படும் எழுத்து தொடர் அப்படின்றது எத்தனை குறியீடுகள்? 26 குறியீடுகள் கொண்டது. ஸோ இந்த டேட்டாலாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 26 மிக நீளமான குறியீடு அப்படின்னாக்கா 26 குறியீடு. 1 இன்ச் என்பது 1.75 சென்டிமீட்டர். சிறிய எடை அளவீடுன்றது 13.63 கிராம். இது 3 நம்பர்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் நமக்கு இந்த பேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாம் இந்த 2 பேஜோட இந்த லெசனை நாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பல அறிஞர்கள் அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக கருதுகிறார்கள். ஓகேங்களா. எதுனா அந்த குறியீடுகள் பற்றி சொல்கிறாங்க. போக்குவரத்துக்கு உட்படும் பொருள்கள் மீது குறியீட்டு அடையாளப்படுத்துவதற்காக வந்து முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சொல்கிறாங்க. பொருட்களின் உரிமையாளரை குறிப்பதற்கும் அவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலையும் பொழுதுபோக்கும். ஹரப்பா நாகரிக பகுதிகளிலிருந்து கிடைக்கின்ற சுடுமண் உருவங்கள், மட்பாண்டங்களில் காணப்படும் ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத்திறனை உணர்த்துவதாக உள்ளன. எது? சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்கள், மட்பாண்டங்களில் காணப்படும் ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் இது எல்லாமே நமக்கு ஹரப்பா மக்களுடைய கலைத்திறனை உணர்த்துவதாக உள்ளன. ஓகேங்களா. ஸோ இந்த மதகுரு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து பேக் போஸும் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ தலையில் வந்து ஒரு தலைப்பட்டை இருக்கும். முடியெல்லாம் வந்து நமக்கு வந்து சீராக வந்து ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து பூ வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு துணியால் வந்து இடது தோலில் வந்து பூத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேலைப்பாடு இருக்குது. அடுத்தது வந்து ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது? ஒரு பட்டை, ஒரு நகை மாதிரி ஏதோ ஒன்று அணிக்கல நனைஞ்சிருக்காரு. சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள். ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு. இந்த மதகுரு வந்து எந்த கல்லால் ஆனதுன்னு பார்த்தோம்? ஸ்டீடைட். மதகுரு எந்த கல் அப்படின்னாக்கா ஸ்டீடைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டீடைட்னா நுரைக்கல் சொல்லலாம். ஸோ நுரைக்கல் ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுருவானது. அடுத்தது செம்பாலான நடனமாடும் பெண். ஓகேங்களா. அந்த பெண் நடனமாடும் பெண் வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னாக்கா செம்பினால் செய்யப்பட்டது. இது ரெண்டுமே நமக்கு எங்கே கிடைச்சிது? மொஹஞ்சதாரோவில் தான் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலாவீரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை ஹரப்பாவின் கலை படைப்புகள் ஆகும். பொம்மை வண்டிகள், கிளுகிழுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தப்படுவதை போன்ற காய்கள், கட்டங்கள், வரையப்பட்ட பல வகைகள், அதாவது வந்து பலகைகள், இது எல்லாமே நமக்கு ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டு சான்றுகள்னே சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது இவங்களோட நம்பிக்கைகள் பாருங்கள். ஸோ ஹரப்பா அப்படின்றது பார்த்திங்கனாக்கா சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆமாம், அவங்க வந்து இயற்கையை வழிபட்டாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது அரச மரங்கள் என்பது வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இயற்கையை வழிபட்டிருப்பாங்க, அரச மரத்தை வழிபட்டிருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல உள்ளன. ஓகேங்களா. பார்த்தோம்மா தாய் தெய்வத்தை போன்று உள்ள இதில் வந்து நமக்கு அந்த பிக்சர் இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல் உள்ளது அப்படின்றதுனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்குன்ற மாதிரி நம்ம நோட் பண்ணியிருந்தோம். அடுத்தது காளிபங்களின் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டன. ஓகேங்களா. ஸோ வேள்வி பீடங்கள் அப்படின்றது இங்கே காளிபங்கன். ஓகேங்களா. ஸோ காளின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. காளிபங்கன் இங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. மேலும் ஹரப்பா மக்கள் இறந்தோரை புதைச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக புதைப்பதற்கான நடைமுறைகள் என்பது விரிவாக இருந்ததுன்னே சொல்லலாம். இறந்த உடல்களை
எரித்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இறந்தவரை வந்து புதைக்கவும் செஞ்சுருக்காங்க, அடுத்தது எரிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஹரப்பா புதைக்குழிகளில் மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, அடுத்து வந்து மணிகள், இதெல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்து அவங்க வந்து அந்த இறந்து போனவங்களை வந்து புதைக்கிறப்ப அந்த புதைக்குழியில் என்னென்ன இருந்திருக்குங்களா, மட்பாண்டங்கள் இருந்திருக்குங்களா, அவங்க பயன்படுத்திய அணிகலன்கள், அப்புறம் தாமிரத்தால் ஆன கண்ணாடி, அடுத்தது மணிகள், இதெல்லாமே வந்து அது கூட வந்து வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இறப்பிற்கு பின்னரான வாழ்க்கை பற்றி அவர்களிடம் வந்து நம்பிக்கை அப்படின்றது இது வந்து குறிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இறந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால தான் அவங்க இறந்தவங்க கூடயே வந்து அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அரசியல் முறை. ஸோ இது பார்த்திங்கனாக்கா மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கருக்கள், செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படும் சீரான தன்மை அப்படின்றது அரசியல் முறை செயல்பட்டதை உணர்த்துகின்றன. தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்கு தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கும். அதிகாரம் படைத்த ஆட்சி அமைப்பால் இந்த தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்காக ஆட்சி அமைப்பின் கீழ் இயங்கி இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. பண்பாட்டு பொருள்களிலும் அளவீடுகளிலும் காணப்படுகின்ற சீரான தன்மை ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி இருந்திருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வலுப்படுத்தப்படுகின்றது. ஓகே, அடுத்தது இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கும். ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழிகளை பேசியவர்கள் என ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து தரப்பு தெரிவிக்கின்றனர். தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. ஓகேங்களா. ஸோ கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வந்திருக்காங்கனாக்கா ஆல்மோஸ்ட் எங்கே வந்திருக்காங்க, நம்ம இந்தியாவை நோக்கி தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தொல்லியல் சான்றுகள் வந்து தெரிவிக்கின்றன. அவர்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்திருக்கலாம் சொல்லலாம். எனினும் ஹரப்பா எழுத்துக்களின் பொருள் விளங்காதனால் உறுதியான விடையை வந்து கிடைக்கல. ஸோ அது நமக்கு வந்து அந்த பொருள் விளங்கினால் மட்டுமே கரெக்டான ஒரு ஆன்சர்ன்றது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடுகளும். மேய்ச்சல் அப்படின்றது, அதாவது மேய்ச்சல் சமூக மக்கள் வேளாண்மை செய்வோர், வேட்டையாடிகள், உணவு சேகரிப்பவர்கள், வணிகர்கள் அப்படின்ற மாதிரி பல குழுக்கள் வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த பகுதிகளில் கிராமங்களும் பெரிய நகரங்களும் வந்து இருந்திருக்கு. இத்தகைய எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவுடைய 4 எஜ்ஜையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியா, இதுதான் நம்மளுடைய இந்தியா அப்படின்னாக்கா இது நம்மளுடைய இந்தியா. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் நமக்கு என்னவாக இருக்கும், கன்னியாகுமரி. இந்த இடம் நமக்கு என்ன இருக்கும், ஜம்மு காஷ்மீர். இது என்னது, குஜராத். இது அருணாச்சல பிரதேஷ். ஓகேங்களா. அப்போ இந்த 4 மொழியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சமூகங்களை சார்ந்த மக்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களின் வரலாறும் இதே அளவு முக்கியமானது. இந்த சமூகங்களின் பண்பாடும் சூழலியல் அறிவும் இந்திய பண்பாட்டுகளுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு செய்துள்ளனே சொல்லலாம். அடுத்தது, இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் சிந்து நாகரிகம் என்பது செழிப்புற்று இருந்த பொழுது பிற பகுதிகளில் பல்வேறு பண்பாடுகள் வளர்ந்து கொண்டிருந்தன. இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதிகளிலும், அதாவது தென்பகுதினா என்னது, கேரளா, இலங்கையிலும் வேட்டையாடியும் சேகரித்தும் வாழ்ந்த சமூகங்கள் செயல்பட்டன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த வடமேற்கு பகுதியில் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது இருந்துச்சுங்களா, இதுதான் வந்து வடமேற்கு பகுதின்னு சொல்லலாம். இந்தியாவிற்கு வடமேற்கு பகுதியில் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது இருந்த காலகட்டத்தில் இந்த சைடு நம்ம தெற்கு நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கேரளா இருக்குமா. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டை ஒற்றி தான் நமக்கு என்ன இருக்கும், கேரளா அப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கேரளா, இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும், இலங்கை இருக்குமா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வேட்டையாடிகள், ஓகேங்களா. ஸோ வேட்டையாடிகள் அப்புறமேட்டுக்கா அதை வந்து சேகரித்து வாழ்கின்ற சமூகங்கள் வந்து செயல்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, படகு போக்குவரத்து குறித்த அறிவுடனும் இருந்த ஹரப்பா மக்கள் தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு தெளிவான சான்றுகள் அப்படின்றது கிடைக்கல. தென்னிந்தியாவின் வடபகுதி, குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா ஆகியவை புதிய கற்கால பண்பாடுகளுடன் மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்த வேளாண்மையிலும் ஈடுபட்டு வந்தன. புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய
வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பரவியிருந்த பொழுது தக்காணத்திலும் மேற்கு இந்தியாவிலும் செம்பு கால பண்பாடு நிலவியது சொல்லலாம். இதெல்லாம் அப்படி ஜஸ்ட் ஒரு ரீடு விட்டுக்கோங்க ஆஃபீஸர், ஓகேங்களா? ஸோ இதில் எதுவும் நமக்கு கண்டென்ட் இல்லை. இந்த வீழ்ச்சி படிச்சுக்கலாம் பாருங்கள். ஸோ சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சிக்கான காரணம் பார்க்கலாங்களா? ஸோ ஏறத்தாழ பொது ஆண்டு முன் 1900, ஏன்னா தொடக்க கால ஹரப்பானா 3000 அல்லது 3300லேருந்து 2600 வரைக்கும். அடுத்தது முதிர்ந்த ஹரப்பானா 2600லேருந்து 1900 வரைக்கும். பிந்தைய ஹரப்பானா 1900 முதல் 1700 வரை. ஸோ இந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, கிராமங்கள் ஊர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த முதிர்ந்த ஹரப்பால தான் நகரங்களாக இருந்தாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கா வீழ்ச்சியடை தொடங்கியது, ஓகேங்களா? ஸோ ஏறத்தாழ பொது ஆண்டு முன் 1900லிருந்து சிந்துவெளி நாகரிகம் என்பது வீழ்ச்சியடை ஆரம்பிச்சிருச்சு. காலநிலை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா காலநிலை மாற்றம், அப்புறம் மெசம்படோமியாவுடன் வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, அப்புறம் தொடர் வறட்சியின் காரணம், அப்புறமேட்டுக்கா நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போதல், இது எல்லாமே நமக்கு வீழ்ச்சிக்கான காரணம் சொல்லலாம். இது இல்லாமல் நம்ம என்னென்ன பார்த்தோம், தொற்று நோய் பார்த்தோம், ஓகேங்களா? அடுத்தது வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கப்பட்டு வருகின்றன. சிந்து நாகரிகத்தின் அழிவுக்கு படையெடுப்பு ஒரு காரணம் சொல்லலாம், ஓகேங்களா? படையெடுப்பு, வெள்ளம், ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்ட நிகழ்வு ஆகிய காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. காலப்போக்கில் இந்த மக்கள் சிந்து பகுதியிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தனர், ஓகேங்களா? ஸோ தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தனர் சொல்லலாங்க, ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இவ்வளோதான் நமக்கு சிந்துவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டில் உள்ள கண்டென்ட்டு. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடுன்னு இதுதான், இந்த சிந்து நாகரிகம் தான், ஓகேங்களா? ஸோ இது அப்படியே பழந்தமிழகத்தை சார்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் சொல்லலாம், ஓகேங்களா? அப்போ 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதியில் எது எது அப்படின்னாக்கா அரிக்கமேடு, கீழடி, உறையூர். முதல் நகரமயமாக்குனா சிந்து நாகரிகம், 2ஆம் நகரமயமாக்க பகுதிகள்னா அரிக்கமேடு, கீழடி, உறையூர், ஓகேங்களா? ஸோ இந்த பகுதிகள், இந்த ஊர்கள்லாம் சிந்து நகரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாகவே உள்ளன, ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், நாம் இந்த சிந்துவெளி நாகரிகம் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ புக் பேக்கில் இந்த டாபிக் ரிலேட்டட் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையது. அடுத்தது மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது பற்றி சொல்கிறது எது, கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் உள்ள மெலுகா அப்படின்ற ஒரு வார்த்தையானது சிந்து பகுதியை குறிப்பதாக உள்ளதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொடக்க கால ஹரப்பா காலகட்டம்னா என்னது, 3000 முதல் 2600, 2600 முதல் 1900 என்பது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. பிற்கால ஹரப்பா அப்படின்றது 1900 முதல் 1700 வரை. ஸோ தொடக்க காலத்தில் கிராமம் ஊர்களாக இருந்தாங்க. முதிர்ந்த ஹரப்பாவில் நகரங்களாக ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கா வீழ்ச்சியடை தொடங்கியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக வேளாண்மை இருந்துச்சுன்னு சொன்னோம். அடுத்தது சிந்து நாகரிகம் ஏறத்தாழ பொது ஆண்டு முன் 1900லிருந்து வீழ்ச்சியடை தொடங்கியது, ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நாம் இப்போது 11th ஸ்டாண்டர்ட் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம், ஓகேங்களா? பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம், ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.